வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நானும் என்னென்னமோ பிசினஸ் பண்ணி பார்த்தேனுங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அட்ட பிளாப்பு. அதுதான் இன்னைக்கு வேற ஏதாவது முயற்சியில இறங்கலாம்னு நீங்க இறங்கி இருக்கிறேன். என்ன பிசினஸ் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அப்படியே பணம் அப்படியே ஊறணுமுங்க. பணம் ஊறினாதானே அந்த பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ஜெயிக்க முடியும். இப்ப ஏதாவது பிசினஸ்ல நம்ம தோத்து போயிட்டோம்னா என்ன ஆகும்? லாஸ் ஆகும். ஆட ஸ்போர்ட்ஸ்ல போய் தோத்தாலே பணம் கம்மியா தான் வரும். ஆனா ஒருத்தனை பாருங்க, 16 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கிறான். அவன்ற பேர் தான் சில்ல பையன் சீமான். டெபாசிட் கூட வாங்கல. கேரட் முடிச்சவ கோடிக்கணக்குல சம்பாதிச்சு போட்டானுங்க. நமக்கு அவனுங்களெல்லாம் பார்த்த பொறாமையாத்தான் இருக்குது. ஆடகி எப்படித்தான் இப்படி சம்பாதிக்கிறானோ தெரியல. எதை கேட்டாலும் ஆற கேட்டாலும் அவன் ஊழல் இவன் ஊழல் அவன் ஊழல் பண்ணிட்டாங்கிறாங்க. இவனோட ஊழலை பத்தி எவனும் கேட்க மாட்டேங்கிறான். சொன்னா நம்ப மாட்டீங்க. அவரும் நானும் பயங்கர ஃப்ரெண்டு, பயங்கரமா பேசுவோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இந்த வார்த்தைய உசுரோட இருக்கிற வரையும் பேசுறது கிடையாது. அவர் செத்து போன உடனே இவன் பேசுறது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடடா அப்படித்தானுங்க இவன் பேசி வச்சிருக்கிற சமீபத்துல. அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, பேசாம அவனையே ஃபாலோ பண்ணிடலாம், நல்லா காசு ஊரு அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். இப்படி ஊருன்னு நினைச்சதுனாலதான் ஊறுகாய் பிசினஸ்க்கே வந்துட்டேனுங்க. எலுமிச்சங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய், மிக்ஸ்டு ஊறுகாய். ஆட மீன் சிக்கன் ஊறுகாய் வந்தா கூட பெருசா ஓடாதுங்க. ஆட கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழத்துல ஊறுகாய் போட்டிருக்கிறாங்க. ஆட கேரளால இஞ்சி புளி ஊறுகாய் டேஸ்டா இருக்கும். ஆனா மானூறுகாய் யாராவது கேள்விப்படுக்கிறீங்களா? மானூறுகானதும் இந்த ஊறுகாய் கம்பெனி பேர் மானு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அட மானூறுகாங்கிறது நீங்க சந்தேகமே பட வேணாம். இந்த காட்டுல எல்லாம் துளி குதிக்குமே அந்த டீர் அதுல புள்ளி மான் இருக்குது, சாம்பார் மான் இருக்குது, கடம்பான் இருக்குது, இப்படி நிறைய வகையான மான் இருக்குது. அதுல எந்த மானை நம்ம ஊறுகாய் போட போறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஊறுகாய் ரெசிபிய சொன்னது யார் தெரியுமா? ரெசிபி சொல்லுவாரு, கேளுங்க. கறியை முதல்ல என்ன பண்ணோம், ஓடை எடுத்துட்டு நம்ம கறியை வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும். எது ஓடை எடுத்துட்டா? மகனுக்கு எது ஓடு? சரி போடுவான், அவன் தான் புழுகிறதுன்னு சொல்ல கேட்போம். முதல்ல கொஞ்சம் உப்பு கறி எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க. முதல்ல நீ கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாய நல்லா, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அப்புறம் மிளகாய், காட்டு மிளகாய் தான் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்ப இந்த கறி கொட்டிட்டு அது வந்து அப்படியே வந்த உடனே உனக்கு தெரியும் அது கொதிச்சு வரும். அப்போ நீ கொஞ்சோண்டு உப்பு போடு. அது அளவா உப்பு பார்த்து சரியாயிடுவாங்க. அது சீரகத்துல அதை நசுக்கி போட்டீங்கன்னா முழுக்க மூலிகை மாதிரி இருக்கும். அது வந்தோடனே அப்படி சீரகத்தை போட்டு இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் ஒன்னும் பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. இது ஒரு ஆமக்கறிக்கு சொன்ன ரெசிபி தானே? ஆட அந்த பையன் கூட ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. அது எப்படி சாப்பிட்ட, எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டானே, அந்த அதுதானே இது. ஐயே, இது ஊறுகாய் ரெசிபி இல்லையா? நான் தான் ஓவரா பேசிட்டேனோ? சரி, நாமளே ஊறுகாய் ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணுவோம். முதல்ல மீன் வலையோ கொசு வலையோ மானை பிடிக்க செட் ஆகாது. அதுக்காக மான் வலை இருக்கா அப்படின்னு கேட்காதுங்க. இருந்தா ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு வலை இருக்கும் நம்பலாம். அதுக்கு மான் வலைன்னு பேர் வச்சுக்கலாம். அந்த மான் வலையை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போகணும். போனா புள்ளி மான் மேய்ஞ்சிட்டு இருக்கும். நீங்க கண்ணுல பார்த்தே வெயிட்ட கணக்கு பண்ணிக்கணும். எக்ஸாக்டா 5 கிலோ வெயிட் தான் பன்னிக்கு இருக்கணும். அப்பதான் இந்த பன்னிக்கு பிடிக்கும். அப்படிங்கிற மாதிரி மானுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறது சொல்லாம போயிட்டா. பரவாயில்ல, நமக்கு ஓகேவா இருக்கிற வெயிட்ட பார்த்து நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். ஊறுகாய் போடுறதானே, எவ்வளவு வேணா என்ன வச்சு சாப்பிடுவோம். இப்போ அந்த மானை வலை வீசி புடிச்சிருங்க. இப்ப நீங்க அந்த மான் கிட்ட டீலிங் பேசணும். மானு உன்னை வலை போட்டு புடிச்சு உன்னை ஊறுகாய் போட்டு சீமானுக்கு தர போறான், உனக்கு ஓகேவான்னு கேட்கணும். உயிர்மை நேயத்தோட அந்த மான் சரின்னு சொன்னாதான் நீங்க ஊறுகாய் போடணும். நீங்க மண் வளம் காக்க, மலை வளம் காக்க, நீர் வளம் காக்க, நிலவளம் காக்க, காடு வளம் காக்க, மரம் வளம் காக்க மானை கொல்லவே கூடாது. அந்த மானே சொல்லணும், இந்த மான் சீமானுக்காக தான் பிறந்த அப்படின்னு. நீங்க அந்த மானுக்கு போய் மான் பிடிச்சாலும் இந்த மான் சீமான் சரியா வரலைங்க. மொத்தத்துல மான் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிங்க. அப்பதான் அதோடைய டேஸ்ட், ருசி அருமையா இருக்கும். இப்ப நம்ம மான் ஊறுகாய் செஞ்சுட்டோம்.
இதை எப்படி ஒருத்த சாப்பிடுவான்? ஏன்னா இந்த 16 வருஷமா மாணவர்கள் மார்க்கெட்லயே இல்ல. இப்ப புதுசா இந்த பிளேவரை மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வச்சு, அட ஆமக்கறி இட்லி கறினா கூட அதுக்கு ஒரு 16 வருஷம் பிராண்ட் வேல்யூ இருக்கு. அப்புறம் அரிசி கப்பல்னு சொல்லிட்டாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். தீமை எதை வச்சு அழிப்பீங்கன்னு கேக்குற மாதிரி தான் அத்தனையும் 16 வருஷம் மார்க்கெட்டிங், வாய் மார்க்கெட்டிங் தான். இப்ப இங்க மாணவருக்கா புதுசா வந்திருக்கே, இதை யார்கிட்ட போய் விக்கிறது, எங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்றது? வெறும் மாணவர்கான்னு சொன்னா நல்லா இருக்காது. அதுக்கு ஏதாவது கேப்ஷன் இருந்தா தானே நல்லா இருக்கும். அது சரியில்லை. என்ன பண்றது? புடிச்சிட்டோம்ல, கேப்ஷனை புடிச்சிட்டோம்ல. மான் ஊறுகாய், மான்மார்க் ஊறுகாய் அல்ல, மான் ஊறுகாய். சாப்பிடறக்கே பயந்தீங்கன்னா சண்டைக்கு எப்படி போவீங்க? சாப்பிடுங்க மான் ஊறுகாய். இப்படி மட்டும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தோட தன்மானத்தையும் தட்டி எழுப்புன மாதிரி ஆயிடும். உடனே என்ன சொல்லுவாங்க? தன்மானத்துக்கு இழுக்கு வந்துருச்சு, போடு 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 போடு, மான் ஊறுகாய் நான் சாப்பிடுற போடு. சாப்பாட்டு கூட தள்ளி வை, மான் ஊறுகாவை ஃபுல்லா வை. சாப்பாட்டை ஊறுகாய் மாதிரி வையே, மான் ஊறுகாவை சாப்பாடு மாதிரி வையே. தன்மானத்துக்கு இழுக்கு வந்துட்டா சாப்பிடுறதுல சீமான அடிச்சுக்க ஆளே கிடையாது. அது ஆமக்கறியா இருந்தாலும் சரி, மானூர்காவா இருந்தாலும் சரி, எல்லாம் கரெக்டா வந்துருச்சு. இப்ப இதை யாரு சொன்னா அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். நல்ல மான் ஊறுகாய். எஸ், தலைவர் சொன்னதை அப்படியே சொல்லுவோம். மான் ஊறுகாய். தமிழ் தேசியத்தை அமைக்க சாப்பிடுங்க மான் ஊறுகாய். தனி ஈழம் அமைக்க சாப்பிடுங்க மான் ஊறுகாய். எத்தனை உயிர்கள் போனால் என்ன, மிச்சம் இருப்பவர்கள் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க மான் ஊறுகாய். இந்த மான் ஊறுகாயை நீங்கள் எடுத்துக்கொள்வது இனத்திற்காக. மனம் காக்க, மொழி மனம் காக்க, தன்மானம் காக்க ஒவ்வொருவரும் அவசியம் சாப்பிட வேண்டியது மான் ஊறுகாய், மான் ஊறுகாய், மான் ஊறுகாய். சாப்பிடறக்கே பயந்தனா சண்டைக்கு எப்படி போக? சண்டைக்கு போகணுமா மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. போருக்கு போகணுமா மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. பொய் சொல்ல போகணுமா மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. 16 வருடங்களாக இல்லாத ஊறுகாயை இன்று கொண்டு வந்து இறக்கிய சீமானுக்கு மான் ஊறுகாய் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏங்க சீமானு, அண்ணன் போட்டு இந்த மான் ஊறுகாய் 16 வருஷமா எப்படி ஞாபகம் இல்லாமலே போச்சு? அதுவும் என்னன்னு சொல்லி கொடுத்தாரு? மான் ஊறுகாய் சாப்பிடறக்கே பயந்தேனா தம்பி. தம்பி செல்லக்குட்டி, செல்லாக்குட்டி, ஏன் தங்க குட்டி, இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட இவ்வளவு பயமா? அட AK-74 8 நிமிஷத்துல சுட்டு விளையாண்ட வீரன் தானே நீ? அட இந்தியாவிலேயே AK-74 முத தடவை சுட்டு பார்த்தா ஒரே ஆள் நீ தானே? அட சும்மா இப்படி சொரண்டி சுட்டாலே டக்குன்னு சுடணும்னு சொன்ன ஒரே ஆள் நீ தானே? அட இவ்வளவு வீரம் சிறந்த நீயே, நாட்டையே காக்க துடிக்கும் நீ. அட ஈழத்தின் விடுதலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் விடுதலையே உன் கையில கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தனே. என்ன தம்பி, ஒரு மான் ஊறுகாய் ஒரு துண்டு சாப்பிட மாட்டீங்க? பொட்டமான் பொட்டமான் பொட்டமான், ஓ பொட்டமான் இருக்கிறதுனாலயே சாப்பிட மாட்டியா நீயே? பொட்டம்மான், இனி நீங்கள் பொட்டம்மான் அல்ல, தம்பிக்கு வேண்டி நீங்கள் வெறும் பொட்டு. மான் ஊறுகாவை தம்பி இலையில புட்டு, தம்பி தொட்டு நக்கு. ஏ தம்பி சாப்பிட்டாரு, மான் ஊறுகாய் சாப்பிட்டாரு. இனி சண்டையை தம்பியே பார்த்து கொள்வான். தம்பிய இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி தெரியுமா சாப்பிட வச்சேன் நானு? ஆனை இருவுங்கிற இடத்த மீட்க பிரிகேடியர் பால்ராஜ் போறாரு. அப்போ பால்ராஜ் கிட்ட நான் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணேன். சண்டைக்கு பயந்தா எப்படிங்க, பிடிக்கலாம் போங்க அப்படின்னு தான் சொன்னேன். அதவே தான் தம்பி கிட்டயும் சொன்னேன். சாப்பாட்டுக்கு பயந்தா எப்படி தம்பி? எனக்கு இப்பவும் அதுதாங்க புரியல. இந்த உலகமே மெச்சக்கூடிய விடுதலை போராட்ட வீரர், கிட்டத்தட்ட இராணுவத்திலையும் பல அறங்களை கடைபிடித்த ஒரு வீரர், தலைவர். பெண் விடுதலை இல்லை, ஏழ்மண் விடுதலை இல்லை அப்படின்னு சொன்ன ஒருத்தர். அந்த மண்ணில தான் சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி சாகும் வரையில் உண்ணாவிரதம் இருந்து மரித்த ஒரு வீரர் வாழ்ந்த மண். சாப்பிட மாட்டேன்னு மண் விடுதலைக்காக உயிர் திறந்த அந்த மண்ணுல ஒருத்த மான் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன்னு சொல்றது. அதுவும் திலீபனுக்கு தண்ணி கொடுக்க முடியாம தவிச்சு வந்த மனிதன், தலைவன். தலைவன் கொடுத்த தண்ணிய கொள்கைக்காக வேண்டாம்னு சொன்ன திலீபன். எவ்வளவு பெரிய பெருமை மிகுந்த மண் அந்த மக்கள். அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு பெரிய கடும் நெருக்கடிக்குள்ள
அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. அத்தனை கஷ்டங்களுக்கும் நடுவுல காட்டுல போய் ஒரு மானை புடிச்சிட்டு வந்து அந்த மானை வெட்டி அதை கழுவி பக்குவமா காய வச்சு சுத்தமான உருட்டு எண்ணெய சுண்ட காய்ச்சி அதுல இதமா பதமா கறி துண்டுகளை வேக வச்சு இன்னும் வேற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இம்மி அளவும் பிசக்காம சேர்த்து பக்குவமா பதமா ஊற வச்சு அத ஊறுகாயாக்கி இந்த சீமானுக்கு கொடுத்தே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னார்ல. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டும் முன்னாடி உட்கார்ந்து எல்லாம் கை தட்டுனீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறது இருக்கா? நீங்க நினைக்கிற இலங்கை போராட்டம்ங்கிறது என்ன கேண்டீன் நடத்துற விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ஒரு விடுதலை இயக்கத்தவே ஒருத்தர் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கான். முன்னாடி நின்னு எச்சத்தனமா கை தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க தற்குறிகளா. உங்களுக்கெல்லாம் கோபம் ரோசம் மானம்னு ஏதாவது இருந்தா பேசுங்க. இருக்கிறனாலதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இனியாச்சும் அவன் உருட்டிட்டு இருக்கிற பொய்களுக்கு எதிரா பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.